அவன் தம்பியை காணோம். அதனால் ரொம்பவே ஷாக்காகி அவன் தம்பியை தேட ஆரம்பிக்க, அதே சமயம் அங்கேயும் சீனை கட் பண்ணி இப்போது வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி இருப்பா. இந்த பசங்க வீட்டை விட்டு போனதை அந்த ஹீரோயின் கிட்ட சொல்ல, இதை பார்த்த ஹீரோயின் ரொம்ப பதட்டமாகி அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி கத்திக்கிட்டு இருக்க. தம்பிக்காரனை தான் காட்டுறாங்க. அவன் எங்கே போகணுன்னு தெரியாமல் ஒரு இடத்துல நடந்து போய்கிட்டு இருக்க. அங்கே ஒரு குழி மாதிரி இருக்குது. அங்கே நிறைய பேர் செத்து கிடக்குறாங்க. என்னன்னு பார்த்தா ஜப்பனீஸ்காரனுங்க அந்த ஊரில் இருக்க எல்லாரையும் கொன்று அந்த குழியில் தான் போட்டிருக்கானுங்க. இதை பார்த்து அவன் ரொம்பவே பயந்து போகிறான். அங்கேயும் சீனை கட் பண்ணி இப்போ அந்த அக்கா காரியை தான் காட்டுறாங்க. அவன் அப்பனை ஃபாலோ பண்ணிட்டே போனான் இல்லையா, நடுவில் தொலைஞ்சிட்டா இல்லையா. அவள் அங்கேருந்து ஒரு இடத்துக்கு நடந்து போய்கிட்டு இருக்க. அங்கே ஒரு வழியில் ஒரு பாழடைஞ்ச சர்ச்சு மாதிரியான ஒரு பில்டிங்கை பார்க்க, அதுக்குள்ளே போய் பார்க்குறா. அங்கே நிறைய செடிங்கொடியுமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங் சீனில் நிறையா சோல்ஜர்ஸ் செத்து போயிருந்தாங்க இல்லையா, ஒருத்தவங்க ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இருந்தானே. அந்த சோல்ஜர்ஸ்லாம் அங்கே இருக்கிற செடி கொடியெல்லாம் மாட்டி இருக்கிறது நமக்கு தெரிய வருது. அதே சமயம் இவன் அங்கே இருக்கிறதெல்லாம் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ இவளுக்கு பின்னாடி ஒரு லேடி வராங்க. அதாவது ஏதோ ஃபேன்சி ட்ரெஸ்